நான் இன்னொரு விஷயம் மறுபடியும் நான் சொல்றது, எல்லா கடைக்கும் போங்க. ஓகே. எல்லா பொருளையும் பாருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்க. ஹாப்பியா ரைட் பண்ணுங்க. நிறைய இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சார் உங்க ஷாப்போட அட்ரஸும் நேமும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். அப்படியே உங்க name. ஷாப் பாத்தீங்கன்னா வந்து மோட்டோ கியர் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து 1008ல இருக்கு. அந்த அட்ரஸ் நீங்க வெளியே நீங்க வீடியோல காமிச்சிருப்பீங்க. ஆமா சார். ஸோ மேக்ஸிமம் நீங்க மோட்டர் சைக்கிள்ல வர்றது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா பார்க்கிங் வந்து ரொம்ப கஷ்டம் இங்க பக்கத்துல. ஆமா மெயின் ரோடுக்கு இது பக்கத்துல. ஆமா ஆமா ஆமா. இப்ப நம்ம ஷாப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெல்மெட்ஸ் வந்து பேசிக்கா கம்யூட்டர்ஸ், அதாவது டெய்லி ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போறவங்க, டெய்லியும் ஜாபுக்கு யூஸ் போறவங்க, கிட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட ஹெல்மெட் இருக்கு. ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 850 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. பட் தென் ஐஎஸ்ஐ குவாலிட்டி ஸ்டாண்டர்ட், அதாவது ஸ்டாண்டர்டை வந்து நாங்க வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிட்டிக்குள்ள நீங்க யூஸ் பண்றீங்க பைக்குன்னா ஸ்பீட் லிமிட் பாத்தீங்கன்னா வெறும் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர், ஆமா 50 கிலோமீட்டர். அதுக்கு தாராளமா ஒரு ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் நீங்க யூஸ் பண்ணலாம் ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டோட. ஏன்னா இன்னைக்கு ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் வந்து ஈசி ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலா டெஸ்டிங் பண்றோம். ஆமா. ஆமா. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் பாத்தீங்கன்னா 2000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. சரி. கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட், உங்களுக்கு லாங் டூரிங் போறீங்கன்னா ஆக்ஸார் பிராண்ட் இருக்கு நம்ம கிட்ட, வேற எல்எஸ்2 இருக்கு, வேற என்ஹெச்கே இருக்கு, ஷார்க் இருக்கு, ஏஜிவி இருக்கு. அதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 4000ல இருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80,000 வரைக்கும் ஹெல்மெட் இருக்கு. ஓகே சார். அதை தவிர்த்து ரைடருக்கு தேவையான ரைடிங் ஜாக்கெட், லே லடாக் வாங்க, இந்த மாதிரி லாங் டூரிங் போறாங்க, ஒரு சூப்பர் பைக் எடுத்துட்டாங்க, ஒரு புல்லட் எடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4800 இருந்து ஜாக்கெட் நம்மள்ட்ட ஆரம்பிக்குது. 4800 இருந்து. ஆமா. அதுலயும் வந்து உங்களுக்கு எல்போ, ஷோல்டர், பேக் எல்லாமே ஜென்யூன் லெவல் 2 சர்டிஃபைடு ஆர்மர்ஸோட இருக்கு. ஓகே. ஆக்சுவலா நம்மள்ட்ட. ஆனா பிரைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா அதே பிரைஸ் தான். டிஸ்கவுண்ட் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து ஒருத்தா அந்த அளவுக்கு ஒரிஜினலா வந்து இருக்கும். அதனால பிரைஸ் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. கரெக்டான பிரைஸ். ஆனா பொருள் வந்து குவாலிட்டியா இருக்கு. நீங்க வந்திருந்தா கண்டிப்பா இந்த ஷோரூம்க்கு வந்து வாங்கலாம். வெளியில ஆன்லைன்ல வாங்கி ஏமாறதை விட ஷோரூம்க்கு வந்தீங்கன்னா சார் வந்து நீட்டா வந்து குட் ப்ராடக்ட் வந்து கொடுப்பாரு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற எல்லா ஷோரூமும் விசிட் பண்ணுங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது, ஒரு ஜாக்கெட்டே வாங்குறீங்கன்னா எல்லா ஷோரூமும் போய் பாருங்க, இந்த ஷோரூமும் வந்து பாருங்க. எங்க உங்களுக்கு சர்வீஸ் பெட்டரா இருக்கு, ஃபிட் பெட்டரா இருக்கு, குவாலிட்டி பெட்டரா இருக்கோ அந்த கடையில நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. இந்த கடையில தான் பண்ணணும். இவரே பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி பொருளோட குவாலிட்டி தரத்தை காட்டிட்டு தான் வந்து இது பண்ணுவாரு. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, வந்து நம்பி வாங்கலாம். ப்ராடக்டோட இதெல்லாம் வந்து வீடியோல வந்து கிட்ட வந்து காட்டுறோம் பாருங்க. ரைடிங் ஜாக்கெட்டோட அந்த இதெல்லாம் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. காட்டுறோம் பாருங்க வீடியோல கிட்ட. அப்புறம் சார் இந்த ஹேண்ட் கிளவுஸ் இதை பத்தி சொல்லுங்க சார். ஹேண்ட் கிளவுஸும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 1500 rupeesல இருந்து ஆரம்பிக்குது. என்ன பிராண்ட் சார் அது? ஷீல்டுன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஷீல்டுன்னு சொல்லிட்டு. என்னன்னா இந்த 1500 ரூபாய் கீழே உள்ள பொருளை வந்து நாங்க வந்து கேதர் பண்ணல. ஏன்னா வந்து கிளவுஸ்ன்றது யாருக்கு தேவைப்படும்னா ஒரு லாங் டூரிங் போறவங்க தான் தேவைப்படும். அவங்களுக்கு வந்து தரமான பொருள் தான் கொடுக்கணும். இப்ப நீங்க சொல்ற மத்த பிராண்ட் சொல்றீங்களா, சின்ன சின்ன பிராண்டு, பிராண்ட் மென்ஷன் பண்ண விரும்பல. அதுல வந்து அந்த அளவுக்கு தரம் இருக்காது. உள்ள கை வேர்க்கும், ஆமா தரம் இருக்காது. கீழே விழுந்தனா ப்ரொடெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சோ அந்த மாதிரி பொருளை வந்து நாங்க எங்க கடையில விற்கிறதுக்கு ஆசைப்படல. சோ எங்கள்கிட்ட வாங்கினாங்கன்னா கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், மறுபடியும் கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆமா. இப்ப ஒரு தடவை வாங்கிட்டா கூட அவங்க கிட்டத்தட்ட அதே பொருளை வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணலாம். நாளைக்கு அவர் தம்பிக்கோ அப்பாக்கோ இல்ல ஒரு பசங்களுக்கு வாங்கினாலும் நம்ம கடைக்கு வாங்கலாம். இது வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட் செட் வாங்கிட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 5 வருஷத்துல நீங்க பைக் மாத்துறீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து மாத்திக்கலாம். ஆக்சுவலா அப்படியே இந்த ரைடிங் பூட்ஸ் இதை பத்தி, ரைடிங் ஷூஸ் வந்து உங்களுக்கு வந்து சிஇ சர்டிஃபைட் ஷூஸ். அதாவது என்னன்னா சிஇ சர்டிபிகேஷன்ன்றது என்னன்னா ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலா தரத்தை வந்து கொடுக்கறது தான் அந்த சிஇ சர்டிபிகேஷன். இப்போ நிறைய இடத்துல இருந்து நிறைய பொருள் விற்கிறாங்க, சர்டிபிகேட் இல்லாத பொருள். அந்த பொருள்ல என்னன்னா வந்து
இப்போ யூஸ் பண்ற மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ற மெட்டீரியல் ரா மெட்டீரியல்லாம் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா அதோட லைஃப் வந்து நல்லா இருக்காது. கம்மியாயிடும். இதுக்கு வந்து கொடுக்குற அப்ரூவல் தான் இந்த வெள்ளக்காரன் காலத்துல கண்டுபிடிச்சது. எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஓகே சொல்லிட்டு. சார். ஓகே. ஸோ அந்த மாதிரி CE சர்டிஃபைட் ஷூஸ் நம்மள்ட்ட இருக்கு. ரேஞ்ச் வந்து 6500 இருந்து ஆரம்பிக்கும். ரைட். ஸோ நல்ல ஷூஸ் ஆக்சுவலா. ஒரு தடவை நம்ம என்ன சொன்னா கூட மோட்டார் சைக்கிள் ரைடிங்க்குன்னு உள்ள ஷூஸ் இதெல்லாம். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டிக்கு ஏத்த பிரைஸை வந்து பார்க்கக்கூடாது. நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து ஒரு 6500 இருந்து ரைடிங் பூட்ஸ் வந்து கிடைக்குது. வாங்கி போட்டோன்னா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். கீழே விழுந்தாலோ காலுக்கு வந்து எந்த டேமேஜ் ஸ்கிராச்சஸ் இல்லாம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். என்னன்னா இது வந்து முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 2-2.5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கிடுறாங்க. பைக் புரியுது, கஷ்டப்பட்டு தான் நம்ம வாங்குறோம், எல்லாமே ஓகே தான். இது மோட்டார் சைக்கிள்ன்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட் தான். கண்டிப்பா. அதாவது அத்தியாவசியம் கிடையாது, எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ன்றதுனால கொஞ்சம் அதை யோசிக்காம கொஞ்சம் சேர்த்து வச்சு நல்ல நல்ல பொருள் நல்ல வாங்கிட்டீங்கன்னா, ப்ராடக்டா ரைடிங் ஜாக்கெட் ஹெல்மெட் கொஞ்சம் 5000 6000 எடுத்தா கொஞ்சம் நல்லதா விட்டு லோக்கலான ஹெல்மெட்டா எடுத்தீங்கன்னா மண்டைக்கு சேஃப் இல்ல. லைட்டா கீழே வந்தனாலும் ஹெல்மெட் வந்து இப்பெல்லாம் உடையிற கண்டிஷன்லயே வந்து வருது. அதுவும் இல்லாம அந்த CE சர்டிபிகேட் ISI முத்திரை இருக்கிற ஹெல்மெட்டா வந்து வாங்கி யூஸ் பண்ணா நல்லது ரொம்ப. ஸோ நல்லா ஹாப்பியா ரைட் பண்ணுங்க, நிறைய இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சிட்டில யூஸ் பண்றவங்களுக்குன்னா இது மேக்ஸிமம் தேவைப்படாது. சிட்டில யூஸ் பண்ணவங்க நாங்க பேசிக்கான ஹெல்மெட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். மற்ற எல்லாமே கம்ப்ளீட்டா ரைடர்ஸ்க்கு உண்டானது தான். ஆனா இன்னொரு விஷயம் மறுபடியும் நான் சொல்றது, எல்லா கடைக்கும் போங்க, ஓகே. எல்லா பொருளையும் பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்க. ஓகே. சாரே சொல்லிட்டாரு. ஓகே சார். இவ்வளவு நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல இருக்கிற மோட்டோ கியர்ஸ் 1008ல இருக்க இந்த ஷாப்பு. நீங்க வந்து ஒரு நல்ல ப்ராடக்டா பைக் அதிக விலை கொடுத்து வாங்கிடுறீங்க. ஆனா ஒரு ஹெல்மெட்டோ ரைடிங் கியர்ஸோ பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல வாங்க ட்ரை பண்றீங்க. அதை விட்டுட்டு ஒரு 10 கடையில போய் செக் பண்ணி பாருங்க ப்ரைஸை. செக் பண்ணிட்டு கடைசியா நம்ம மோட்டோ கியருக்கு வந்து வாங்க. வந்துட்டு இங்க இருக்கிற ப்ராடக்ட் வந்து பாருங்க. ஆனா ரேட் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. MRP ரேட்டு தான் அப்படியே. பட் ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெளியில செக் பண்ணிட்டு சார் கிட்ட வாங்க. சார் வந்து உங்களுக்கு கரெக்டான மென்ஷன் பண்ணி ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவாரு. ரைடிங் ஜாக்கெட் ஆல் மாடல் சைஸ்ல வந்துருக்கு. 4500 இருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது போக ஹேண்ட் கிளவுஸும் வந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு தான். ஹெல்மெட் மாடலையும் காட்டுறேன். 850 இருந்து லேடிஸுக்கு ஏற்ற ஹெல்மெட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வீகா பிராண்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ISI முத்திரையோட தான் வந்து இருக்கும். யங்ஸ்டார்ஸ் விரும்புகிற ஆக்ஸ்ரோ மாடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ரைடிங் பூட்ஸ் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைடிங் பூட்ஸ் தான். கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா NHK இப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஆயில் அடிட்டிவ் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணுறாங்க. இதை பற்றி சார்கிட்ட வேணால் கொஞ்சம் கேட்கலாம். அது வந்து இன்ஜின் ஃப்ளஷ், இன்ஜின் மற்றபடி மெயின்டெனன்ஸ். இன்ஜின் ஃப்ளஷ்ங்களா இல்லை இன்ஜின் ஆயில் அடிட்டிவ்னு ஒன்று ஊற்றுவாங்க. இன்ஜின் ஃப்ளஷ் ஃப்ளஷ். மற்றபடி செயின் லூப், ஹெல்மெட் சானிடைசர். ஹெல்மெட் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது நிறைய ஸ்வெட் வரும். ஒரு வாரத்துக்கு இல்லாட்டி 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த சானிடைசரை ஸ்ப்ரே பண்ணிட்டு உள்ள கிளீன் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உள்ள ஃபேப்ரிக் ஆக்சுவலா. அப்படி இல்லாட்டி என்ன ஆகும்னா நீங்க உள்ள லைனஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஓகே சார். இது ஒண்ணு. அப்படி மற்றது பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் ஃபோன் மவுண்ட்ஸ் இருக்கு. 1200 rupeesல இருந்து ஆரம்பிக்குது. வேற ஆக்சிலரி லைட்ஸ் இருக்கு. அதாவது ஃபாக் லைட், நீங்க ஹில் ஏரியா கண்டிப்பா. இதுனா வந்து நல்ல பிரீமியமான பிராண்டு, ஜெர்மன் பிராண்டு. இது வந்து இந்தியன் பிராண்ட் பாத்தீங்கன்னா மேடாக்னு சொல்லிட்டு, இது எல்லாமே 1.5 வருஷம் வாரண்டியோட வரும். இது அந்த ஆக்சிலரி லைட்ஸ். நான் லைட் போட்டு கட்டுறேன் பாருங்க. கேமராவே ரொம்ப கண்ணேரமா பிரைட்டா வர அளவுக்கு இருக்கு. டெமோ வேணா லைவா வந்து பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்ஸ் வியூவர்ஸ். ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்.